Explain the bond formation in SF4 and CCl4 using hybridization concept. Okay. So first SF4 க்கு பாப்போமா. So first hybridization கண்டுபிடிக்கணும். அதுக்கு first ஒரு trick இருக்கு. Okay. So valence electron எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. சல்ஃபருக்குள்ள valence electron என்னது 6. அப்படிதானா? ஏன் 6ன்னு சொல்றேன்? ஆக்சிஜனுக்கு என்னதுன்னு பார்த்துக்கோங்க. 2s2 2p4. ஆக்சிஜன் கீழே தானே சல்ஃபரும் இருக்கு. ஸோ ஆக்சிஜனுக்குள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான் 6னா சல்ஃபருக்கும் 6 தான், வேறு ஒன்றுமே இல்லை. 3s2 3p4 இருக்கும். ஸோ அதுக்குமே வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம் என்னெல்லாம் கீழே வருதோ எல்லாத்துக்குமே வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது 6 தான் என்டையர் குரூப்புக்கு. ஓகே. ஸோ ஃப்ளூரின் குரூப்பில் எல்லாருக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது 7. ஓகே. ஸோ 7 4s are 28. 7 4 டைம்ஸ் இருக்குல்ல. ஸோ 7 4s are 28. ஸோ என்ன கிடைக்கும் உங்களுக்கு 34 கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் நம்பரை ஃபஸ்ட்டு வேலன்ஸ் எலக்ட்ரானை ஆட் பண்ணிட்டேன். இப்போ கிடைக்கிற நம்பரை டிவைட் பண்ணும். எதை வச்சு டிவைட் பண்ணோன்னா greater than 8 இருந்துச்சுன்னா டிவைடட் பை 8 பண்ணுங்கள், லெஸ் தென் 8 இருந்துச்சுன்னா டிவைடட் பை 2 போட்டுக்கோங்க. ஓகேவா. ஸோ 0 வர்ற வர ரிமைண்டர் 0 வர்ற வர டிவைட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஓகே. ஸோ கிரேட்டர் தேன் 8னா டிவைடட் பை 8, லெஸ் தென் 8னா டிவைடட் பை 2. இந்த பர்டிகுலர் 34 வந்து கிரேட்டர் தேன் 8 அப்படி தானா. ஸோ ஃபஸ்ட்டு ரூல் தானே ஃபாலோ பண்ணோம். ஸோ இந்த இது தான் ஃபாலோ பண்ணும். ஸோ டிவைடட் பை 8. ஸோ 8 4s are 32. ஸோ ரிமைண்டர் 2 கிடைக்கும். ஸோ அகெயின் நீங்கள் எதை டிவைட் பண்ணணும். ஓகேவா. ஸோ 0 வர வர டிவைட் பண்ணும். இப்போ எதை வச்சு டிவைட் பண்ணும், இந்த பர்டிகுலர் ரிமைண்டர் வந்து லெஸ் தேன் 8 தானே. ஸோ டிவைடட் பை 2. 8 வச்சு டிவைட் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ 2 1 is 2, 0 வந்துடுச்சு. இப்போ ரெண்டு குவாஷியன் கிடச்சிருக்கு. ஓகேவா. குவாஷியன்ட் 1 அண்ட் குவாஷியன்ட் 2 ரெண்டையுமே ஆட் பண்ணுங்கள். 4 + 1 உங்களுக்கு என்ன கிடைக்கும் 5. 5னா ஹைப்ரிடைசேஷன் என்னது sp3d. ஜாமெட்ரி என்னது ட்ரைகோனல் பைபிரமிடல். ஓகே. இது வந்து ஜாமெட்ரி. ஹைப்ரிடைசேஷனை வச்சு ஜாமெட்ரி கண்டுபிடிப்போம். பட் தென் ஷேப் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன் அப்படின்னா இப்போ இந்த குவாஷியன் 2 இருக்குல்ல, இந்த குவாஷியன் 2 என்னது 1. இந்த 1 வந்து என்னதுன்னா நம்பர் ஆஃப் லோன் பேர். ஓகே. நம்பர் ஆஃப் லோன் பேர். ஃபஸ்ட்டு இந்த ட்ரைகோனல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிப்போமா. ஸோ இப்படி தான் இருக்கும். ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் தானே, இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. மேலே ஒரு பிரமிட், கீழே ஒரு பிரமிட். அதனால தான் இது என்னது ட்ரைகோனல் பைபிரமிடல். ஓகே. ஸோ இதில் இந்த 3 பொசிஷன், அதாவது இங்கே 3 இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிள் 3மே ஈக்குவேட்டரியல் பொசிஷன், மேலேயும் கீழேயும் ஆக்சியல் பொசிஷன். ஸோ இது 3 என்னது ஈக்குவேட்டரியல், மேலேயும் கீழேயும் என்னது ஆக்சியல் பொசிஷன். எப்போவுமே இந்த லோன் பேர் எங்கே போகணும், லோன் பேர் ஏதாச்சும் ஒரு பொசிஷனில் நீங்கள் இப்போ போட போகிறீங்க. இந்த 5 பொசிஷனில் எங்கே போகும் அப்படின்னா ஈக்குவேட்டரியல் பொசிஷன் தான் போகும். ஓகே. நம்ம இந்த பொசிஷனில் போட்டுக்கலாமா. ஸோ கன்சிடர் இந்த பொசிஷனில் நான் லோன் பேரை போட்டிருக்கேன். ஒரு லோன் பேர் தானே இருக்குது, அந்த ஒரு லோன் பேரை அங்கே போட்டாச்சு. மிச்சம் எல்லாம் அப்படியே இருக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் இதை இந்த லோன் பேரை மறந்துட்டு இந்த ஷேப்பை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்க. ஷேப்பை மட்டும் பாருங்கள். ஸோ ஒரு சீசா மாதிரி இதில் உட்காந்து விளையாடுவோம்ல. ஸோ சீசா மாதிரி இருக்குது. ஸோ ஷேப் என்னது சீசா. பட் தென் ஜாமெட்ரி இஸ் நெவர் சேஞ்சஸ். ஓகே. ஷேப் மட்டும் லோன் பேரை பொறுத்து மாறிக்கும். ஓகே. ஸோ இதை வச்சு தான் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஸோ sp3 ஹைப்ரிடைசேஷன்னு தெரிஞ்சு எப்படி பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம இன்னொரு விதத்துலையும் பார்க்கலாம். ஹைப்ரிடைசேஷன் படி தான். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆக்சிஜனுக்கு 2s2 2p4ன்னு தெரியும் அப்படி தானே. ஸோ சல்ஃபருக்கு என்னது இருக்கும் 3s2 3p4. அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு தானே எல்லாம் பண்ணுவோம். ஸோ அதை எழுதிக்கிறேன். ஸோ 3s2 எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் 3p4 எந்த மாதிரி இருக்கும் 1 2 3. ஃபஸ்ட்டு தனியாக ஃபில் பண்ணிட்டு அப்புறம் பேர் பண்ணோம். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் என்ன ஃபார்மேஷன் இருக்குது பாருங்கள். 2 லோன் பேர் இருக்குது அண்ட் 2 பாண்ட் இருக்குது. 2 லோன் பேர் அண்ட் 2 பாண்ட் இருக்குது. பட் நம்மளுக்கு 1 லோன் பேர் அண்ட் 4 பாண்ட்ஸ் இருக்குது அப்படி தானே. ஸோ 1 லோன் பேர் அண்ட் எத்தனை பாண்ட்ஸ் இருக்குது 1 2 3 4 பாண்ட்ஸ் இருக்குது. அது எனக்கு தேவை. ஸோ இந்த கிரவுண்ட் ஸ்டேட்டை விட்டுருங்க, எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு வாங்க. ஓகேவா. இதுதான் கிரவுண்ட் ஸ்டேட். ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகணும். ஸோ எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போனால் டி ஆர்பிட்டல் வந்து இங்கே இருக்கும். 3D இருக்கும் தானே, 3D இருக்கும்.
அதில் ஒன் ஆஃப் த எலக்ட்ரான் பேர்டாக இருக்கிறத தனியாக பிரித்து விட்ருவோம். அப்போ வந்து நான் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். எப்போவுமே பேர்டாக இருக்கிறத தனியாக பிரித்தோன்னா பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ பேராக இருந்துச்சுன்னா அது லோன் பேராக போயிடும். ஓகே, ஸோ இப்போ தனியாக பிரித்து போகிறதுக்கும் இடம் இருக்கணும். அப்போ தான் அது வந்து போக முடியும். இப்போ பாண்டு பேர்டாக இருக்குது, ஆனால் போகிறதுக்கு இந்த மாதிரி வேக்கண்ட் ஆர்பிட்டல் இல்லைன்னா எக்ஸைட்டேஷன்லாம் பாசிபிள் இல்லை. ஸோ எக்ஸைட்டேஷன் 1 வந்து எப்படி இருக்கும்? இந்த லோன் பேர் அப்படியே இருக்குது. இதில் இப்போ 3 எலக்ட்ரான் தனித்தனியாக ஆயிடுச்சு. இப்போ இந்த டியில் வந்து ஒரு எலக்ட்ரான் தனியாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், 4 bonds இஸ் ஹியர் அண்ட் 1 லோன் பேர் இருக்குது. அப்படி தானே? 4 bond இருக்குது, 1 லோன் பேர் இருக்குது. ஓகே, இப்போ இதில் தான் இது எல்லாம் சேர்ந்து ஹைப்ரிடைசேஷன் நடக்கும். ஸோ ஒரு எஸ் இருக்குது, 3 பி இருக்குது, பிஎக்ஸ், பிஒய் அண்ட் பிசெட். அதுக்கப்புறம் இதில் டியில் எந்த டி வந்து இன்வால்வ் ஆகும் அப்படின்னா டிஇசட் ஸ்கொயர். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஇசட் ஸ்கொயர் தான் இன்வால்வ் ஆகும். இது எல்லாம் சேர்ந்து எத்தனை அட்டாமிக் ஆர்பிட்டல்? மொத்தம் 4 அட்டாமிக் ஆர்பிட்டல். இதெல்லாம் என்னது? 4. இது 1 2 3 4 5 அட்டாமிக் ஆர்பிட்டல். அப்படி தானே? ஸோ 5 அட்டாமிக் ஆர்பிட்டல் சேர்ந்து உங்களுக்கு என்ன கொடுக்கணும்? 5 ஹைப்ரிட் ஆர்பிட்டல். அதாவது எல்லாமே என்ன கொடுக்கும்? sp3d sp3d இந்த மாதிரி 5 டைம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். sp3d sp3d sp3d. ஸோ 5 அட்டாமிக் ஆர்பிட்டல் சேர்ந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டல் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த டிஇசட் ஸ்கொயர்னு இதை சொல்கிறேன்ல, ஏன் இது டிஇசட் ஸ்கொயர்னா, ஸோ ட்ரைகோனல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சர் வரைகிறதுக்கு நம்மளுக்கு டிஇசட் ஸ்கொயர் தான் கரெக்டாக சூட் ஆகும். நிறைய டி ஆர்பிட்டல் இருக்குது. டிஎக்ஸ்ஒய் இருக்குது, டிஒய்செட் இருக்குது, டிஇசட்எக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. டிஇசட் ஸ்கொயர் தான் பட் தென் சூட்டபிள் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர். ஏன்னா டிஇசட் ஸ்கொயர் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? பி ஆர்பிட்டல் மாதிரி போட்டுட்டு ரவுண்டில் சென்டரில் ஒரு ரவுண்ட் மாதிரி போடுவீங்க. ஸோ இதுதான் இந்த இடத்துல இருக்கும். ஓகே, அப்போ தான் இதுக்கு செட் ஆகும். ஸோ டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னால் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒய் ஆக்சிஸ்லேயும், இது எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அது வந்து அதுக்கும் இந்த ஸ்ட்ரக்சருக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா? ஒன்றுமே இருக்காது. அதே மாதிரி டிஎக்ஸ்ஒய் ஒய்செட் இசட்எக்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த ட்ரைகோனல் பைபிரமிடலுக்கு எது தான் சம்மந்தமாக இருக்கும்னா டிஎக்ஸ்இசட் ஸ்கொயர் தான் கரெக்டாக ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ 5 அட்டாமிக் ஆர்பிட்டல் சேர்ந்து 5 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டல். இதெல்லாம் ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டல். ஸோ 5 லோப்ஸ் இருக்குல்ல, எல்லாமே ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டல். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு sp3d அப்படி எல்லாமே ஒவ்வொரு ஹைப்ரிட் ஆர்பிட்டல் தான். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் ஹைப்ரிட் ஆர்பிட்டல், இப்போ இந்த பர்டிகுலர் ஹைப்ரிட் ஆர்பிட்டல் வந்து எது கூட பாண்ட் ஆகுது பாருங்கள்? SF4 அப்படிதானா? ஸோ SF4னா என்னது? 4 ஃப்ளோரின் கூட. இந்த இடத்துல மட்டும் லோன் பேர் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஹைப்ரிட் ஆர்பிட்டல்ஸ். ஓகே, ஸோ இது ஒரு ஹைப்ரிட், எல்லாமே ஹைப்ரிட் ஆர்பிட்டல். ஸோ இதெல்லாம் எது கூட பாண்ட் ஆகுதுன்னா ஃப்ளோரின் கூட பாண்ட் ஆகுது. ஸோ ஃப்ளோரினில் என்ன இருக்குது? 2s2 2p5 இருக்குது. அப்படி தானே? ஸோ 2s2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2p5 எப்படி இருக்கும்? 1 2 3 4 5. ஸோ இதில் எது மட்டும் பாண்ட் ஆக முடியும்? இது மட்டும் தானே பாண்ட் ஆக முடியும். இதுக்கு தான் ஹாஃப் ஃபில்ட் இருக்குது. இது ஒரு பி ஷெல் வந்து ஹாஃப் ஃபில்டு பி ஷெல். ஸோ இதெல்லாம் இப்படி பி ஷெல் இப்படி இருக்குன்னா ஃப்ளோரின், அதில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும், ஹைப்ரிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அப்படி தானே? ஸோ எல்லா ஹைப்ரிட்லேயும் ஒவ்வொரு எலக்ட்ரான் இருக்கும். அப்புறமா நம்ம பி ஷெல் வந்து ஃப்ளூரினில் இருக்குல்ல, அதில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஃப்ளூரினில் உள்ள பியில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஹைப்ரிட்டில் வந்து நம்ம பர்டிகுலர் ஆட்டமில் சல்ஃபருக்குள்ள ஒரு இருக்கும். ரெண்டும் சேர்ந்து சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகும். அட்டாமிக் ஆர்பிட்டல். இந்த பி ஷெல் என்னது? அட்டாமிக் ஆர்பிட்டல். ஸோ ஹைப்ரிட் ஆர்பிட்டல் ப்ளஸ் அட்டாமிக் ஆர்பிட்டல் என்ன பாண்ட்? உங்களுக்கு சிக்மா பாண்ட். ஆல்வேஸ் ஹைப்ரிட் ஆர்பிட்டல் ப்ளஸ் அட்டாமிக் ஆர்பிட்டல் என்னது? சிக்மா பாண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் பி ஷெல்லும் ஹைப்ரிட் ஆர்பிட்டலில் ஒரு எலக்ட்ரான் இருக்குல்ல, sp3dயில் ஒரு எலக்ட்ரான் இருக்குல்ல, அதுவும் சேர்ந்து சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆயிரும். இங்கே இது பர்டிகுலர் லோன் பேர் அந்த மாதிரியே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ அடுத்தது CCl4 பாருங்கள். CCl4க்கு ஃபஸ்ட்டு ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிப்போமா? ஸோ ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கனா ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? எல்லாத்துக்குள்ளே வேலன்ஸ் எலக்ட்ரானையும் ஆட் பண்ணோம். கார்பனுக்குள்ளது 4, குளோரினுக்கு என்னது? ஃப்ளூரினுக்கு 7, அப்போ குளோரினுக்கும் 7 தானே? 7 4s are 28. ஸோ 12, ஸோ 32. ஸோ 32 அப்படின்னா ஸோ 8 வச்சு டிவைட் பண்ணுங்கள். 8 4s are 32.
ஸோ ரிமைண்டர் 0. ஸோ நோ லோன் பேர் அப்படி தானா? குவாஷியன் 2லாம் நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல. ஸோ நோ லோன் பேர். 4னா என்னது? sp3 ஹைப்ரிடைசேஷன், அதாவது டெட்ராஹீட்ரல். ஸோ எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி. ஸோ டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர்னால் இந்த மாதிரி இருக்கும். 0 லோன் பேர். ஸோ சி இந்த மாதிரி குளோரின் குளோரின் குளோரின். ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து ஹைப்ரிடைசேஷன் வச்சு க்ளீனாக போட்டோன்னா, ஸோ கார்பனுக்கு பாருங்கள் 2s2 2p2 அப்படி தானே? 2s2 2p2. ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஸ்டேட் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும் 1 2. ஸோ இப்போ வந்து கார்பனுக்கு 4 பாண்ட்ஸ் ஃபார்மேஷன் நடக்குது அப்படி தானே? ஸோ ஒன் ஆஃப் த பேர்டு ஒன் வந்து எம்டி ஆர்பிட்டல் இருக்கிறதுனால அங்கே போகும். ஸோ எக்ஸைட்டட் ஸ்டேட் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா ஒரு எஸ்ஸும் 3 py pz py px pz இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா sp3 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 sp3. ஸோ இது வந்து என்னது? 4 அட்டாமிக் ஆர்பிட்டல். இது என்னது? 4 ஹைப்ரிட் ஆர்பிட்டல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டயக்ராம் வச்சு பார்க்கணும். ஒரு எஸ் இப்படி இருக்குன்னு வச்சுங்க. px இது, py இது, pz இது, px py pz அண்ட் இது s. இது சேர்ந்து ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டல் எப்படி இருக்கும்னா, ஸோ இது ஒரு sp3, இது ஒரு sp3, இது ஒரு sp3, இது ஒரு sp3. ஸோ sp3 sp3. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோபு வரைசலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலே பெருசாகவும் கீழே சின்னதாகவும் வரைகிறீங்களா? இதுதான் ஒரு sp3குள்ள ஸ்ட்ரக்சர். இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 4 sp3 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டலும் டெட்ராஹீட்ரல் ஃபார்மில் அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ டெட்ராஹீட்ரல் நீங்கள் இப்படி தானே போடுவீங்க. ஸோ பேசிக்காக அது நத்திங் பட் இந்த 4 sp3 ஒவ்வொரு லோபும் அதில் ஒரு sp3. ஓகே, ஸோ ஒவ்வொரு லோப்லேயும் ஒவ்வொரு எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, எல்லாமே ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டல். ஓகே, ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டல். இப்போ இது வந்து யாரு கூட பாண்ட் ஆகுது? குளோரின் கூட. ஸோ குளோரினில் என்ன இருக்கும்? 3s2 3p5 இருக்கும் அப்படிதானா? ஸோ 3s2 3p5 1 2 3 4 and 5. ஸோ இதில் வந்து இந்த அன்பேர்டு எலக்ட்ரானாக தனியாக இருக்கிறது மட்டும் பாண்ட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல் அப்படிதானா? ஸோ இப்போ ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல் எப்படி போட்டிங்க அப்படின்னா, ஸோ p ஆர்பிட்டல். ஸோ அதில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இந்த ஹைப்ரிட் ஆர்பிட்டலும் அட்டாமிக் ஆர்பிட்டலும் சேர்ந்து சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்படி எல்லா இடத்துலையும் நடக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு குளோரின்குள்ளே பாண்ட். ஓகே, குளோரின்குள்ளே p ஆர்பிட்டல், அதில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். குளோரின்குள்ளே p ஆர்பிட்டல். ஸோ ஒரு எலக்ட்ரான் இருக்குல்ல. ஸோ மிச்சம் 3 லோன் பேர் குளோரினில். ஓகேவா? ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா Cl 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 Cl. ஸோ 3 வந்து லோன் பேர், மிச்சம் 3 லோன் பேர் இருக்குல்ல. ஸோ அது 3 லோன் பேர். ஸோ இந்த 3 பாண்ட், இந்த 4 பாண்ட் இருக்குல்ல, இந்த பாண்ட் ஒவ்வொன்றும் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு? ஒரு sp3 இஸ் கனெக்டட் வித் p ஆர்பிட்டல். ஸோ ஒரு சிக்மா பாண்ட். ஓகே, ஆல்வேஸ் ஹைப்ரிட் ஆர்பிட்டல் ப்ளஸ் அட்டாமிக் ஆர்பிட்டல் உங்களுக்கு சிக்மா பாண்ட் தான். ஓகே, தேங்க்யூ.